நம்ம யாருமே நினைச்சு கூட பார்க்காத ஒரு ட்விஸ்ட், ஒரு திருப்புமுனை இந்த கொல்கத்தா சம்பவத்துல நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொல்கத்தால ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ட்ரைனி டாக்டருக்கு நடந்த துயரமான சம்பவம் நம்ம இந்தியாவையே ஆட்டி படைச்சது. அதுல குற்றவாளியா கருதக்கூடிய சஞ்சய் ராய் அப்படின்றவன் இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நான் நிரபராதி. நான் அங்க இருந்து பார்த்து பயந்து ஓடி வந்தவன். என்ன வேணும்னே இதுல சிக்க வைக்க பாக்குறாங்க. இதுல இருந்து பெரிய பெரிய ஆட்களை காப்பாத்துறதுக்காக என்ன இதுல வேணும்னே சிக்க வைக்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு புது கதைய இப்ப சொல்றான். அவன் மட்டும் இல்லாம அவனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அட்வொகேட்டும் இப்போ வெளியே வந்து இதான் சொல்லியிருக்காங்க. இதனாலதான் எல்லாருமே இப்போ ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. ஏன்னா இந்த சம்பவம் அந்த ஸ்டார்டிங்ல ஒரு தேதி சொல்லப்பட்டது. பட் அதை வந்து யாரும் பெருசா எடுத்துக்கல. யாரும் அந்த அளவுக்கு அதை கேர் பண்ணல. என்னன்னா இதுல வந்து பெரிய பெரிய புள்ளிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதுல வேற வேற பெரிய பெரிய ஆட்கள்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான வேற ஒரு ஆள் மேல பழிய போடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தேரி எல்லாம் ஸ்டார்டிங்லயே பேசப்பட்டுச்சு. பட் அதை வந்து யாரும் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா இவனோட ஹெட்போன் எல்லாமே அங்க இருந்ததுனால சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஃபுல்லா உள்ள போறது வெளியே வருது எல்லாமே இருந்ததுனால இவன் தான் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணதுனால அந்த தேரிய ஏதோ பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. பட் இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்படி பேசப்பட்ட தேரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய சம்பவம் இந்தியாவையே கொலை நடுங்க வச்ச ஒரு பயங்கரமான சம்பவம், எல்லார் மனசுலயும் ஒரு பேரிடியா விழுந்த சம்பவம், யாராலையுமே ஏத்துக்க முடியாத சம்பவம் நடந்த அந்த செமினார் ஹால் கிட்ட எதுக்கு திடீர்னு ஒரு புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும்? சம்பந்தமே இல்லாம எதுக்காக இப்ப அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுதான். அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலோட பிரின்சிபல் அவரோட தலைமையில் அவரோட வியூல தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அப்படி இருந்தா அவர் எதையுமே விசாரிக்கல. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அவர் வேற வேற ஹையர் போஸ்டிங் வேற வேற ஹாஸ்பிட்டல்ல இதை விட பெரிய பெரிய போஸ்டிங் அவரை மாத்திட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படி அந்த பிரின்சிபலை காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருந்தது. இப்படி இவ்வளவு குழப்பங்கள் நிறைந்திருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல தான் ப்ரோட்டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. இன்னமும் அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு குழப்பம் நிறைந்த சூழ்நிலையில தான் சிபிஐக்கு இந்த கேஸ் மாறுது. சிபிஐ உள்ள வராங்க. சிபிஐ கிட்ட போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சஞ்சய் ராய் தான் குற்றவாளி. ஏன்னா இவரோட ஹெட்போனு அங்க அந்த பொண்ணோட உடம்பு பக்கத்துல இருந்தது. ஃபுல்லா சிசிடிவில இருக்காரு, பதிவாயிருக்காரு அப்படின்றதுனால இவர் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் சிபிஐ கிட்ட சொல்லப்படுது. ஆனா சிபிஐ அப்படியே பிளைண்டா இவங்க சொல்றதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் சிபிஐ என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க அவங்க திரும்பவும் எய்ம்ஸ் கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ கேஸ் கோர்ட்டுக்கும் போகுது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி குற்றவாளி யாரா இருந்தாலும் அவங்களுக்காக வாதாடுறதுக்காக ஒரு வக்கீல நியமிப்பாங்க. அப்படி இவருக்குன்னு அலோகேட் பண்ண வக்கீல் தான் கவிதா. கவிதான்றவங்களும் வெளியே வந்து இவர் சொன்னதே தான் சொல்றாங்க. இவர் தான் குற்றவாளி அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? இவர் அன்னைக்கு அந்த இடத்துல இருந்தாரே தவிர இவர் அந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்கும்போது போலீஸ் எங்க கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே தவிர அதை கொடுக்க மாட்டாங்க. அது எங்க கிட்ட கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, சப்மிட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் சிபிஐ இவருக்கு திரும்பவும் பாலிகிராஃப் டெஸ்ட் வைக்கிறாங்க. பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படின்னா உண்மையை கண்டறியும் பரிசோதனை. அதாவது நம்ம ஒரு விஷயத்த உண்மையதான் சொல்றோமா இல்ல பொய் சொல்றோமா இல்ல உண்மைக்கு புறமா வேற ஏதாவது மாத்தி சொல்றோமா அப்படின்னு நம்மள அது கிளீனா காட்டி கொடுத்துரும். அது பேர் தான் பாலிகிராஃப் டெஸ்ட். அந்த பரிசோதனை இவருக்கு வைக்கிறாங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க, திரும்ப இன்னொரு தடவை வைக்கிறாங்க. அப்படி அவருக்கு பரிசோதனை பண்ணும்போது சிபிஐ அவர்கிட்ட வந்து சொல்லு, நீ எப்படி என்ன பண்ண, அந்த அன்னைக்கு அந்த பொண்ணை எப்படி கொன்ன, எப்படி உள்ள போன, என்ன பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சஞ்சய் ராய் கொடுத்த பதில் தான் சிபிஐ ரொம்பவே குழப்பத்தில் ஆக்கிறது. என்னன்னு பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதெல்லாம் போய் நீங்க அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்கணும். நான் அங்கிருந்து பார்த்து பயந்து ஓடி வந்தவன் என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா இது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பதில கொடுத்தவனே எல்லாருக்குமே ஷாக்கிங். நான் அப்படி பயந்து ஓடி வரும்போது தான் என் ஹெட்போன் அங்க கீழே வந்துடுச்சு. நான் வந்து மீதியெல்லாம் ஒத்துக்கிறாரு அவரு. நான் வந்து இந்த மாதிரி சோனா காட்சின்ற ஒரு இடத்துக்கு போனேன், தப்பு பண்ணேன், ஃபுல்லா சரக்கு அடிச்சேன், எல்லாமே பண்ணேன், அதெல்லாம் ஒத்துக்கிறாரு. அங்க இருந்து வந்து டயர்ட்ல நான் செமினார்ல வந்து தூங்கலாம் அந்த ஹால்ல அப்படின்றதுக்காக தான் வந்தேன். நான் வரும்போதே ஆல்ரெடி ஒரு பொண்ணு பயங்கரமான ஒரு நிலைமையில செத்து கிடந்தது. இதை பார்த்த உடனே பயந்து போய் நானு வீட்டுக்கு ஓடி போய் படுத்துட்டேன். ஏன் போலீஸ் கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்கும்போது, நான் ஆல்ரெடி போதையில இருந்தேன். இதை நான் போய் சொல்லும் போது நீ தான் பண்ணியிருப்ப, நீ பண்ணிட்டு தான் இதை வந்து வேற மாதிரி மாத்தி சொல்ற அப்படின்னு என்னை சிக்க வைக்க பார்ப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். அதே மாதிரி காலையில என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு இதுல நம்ம மாட்ட வைக்க பாக்குறாங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லி. இதனால ஒரு குழப்பமான சூழ்நிலையில இப்போ இந்த கேஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. இவன் நிஜமாவே உண்மையதான் சொல்றானா
நிஜமாவே அன்னைக்கு பயந்து ஓடி வந்து தான் இது பண்றானா, இல்ல தன்னை காப்பாத்திக்கிறதுனால புதுசா கதை எதனா சொல்றானா, இல்ல வேற யாராவது காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதா? உண்மையான குற்றவாளிகள் யாரா இருந்தாலும், அவங்க எந்த பதவியோ இல்ல இவனோ யாரோ யாரா இருந்தாலும் அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு தக்க தண்டனையை நம்ம அரசாங்கம் கொடுக்கும், வாங்கி கொடுக்கும் அப்படின்றத நம்புறோம்.